இப்போது சோஷியல் மீடியாவை திறந்தாலே நல்லா பரபரப்பாக பேசப்படுற ஒரு நியூஸ் என்ன அப்படின்ட்டா, நம்ம ஜெயம் ரவிக்கும் ஆர்த்தி ரவிக்கும் ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஜெயம் ரவி வந்து இன்னொரு பொண்ணு, அதாவது கெனிஷான்ற ஒரு பொண்ணு கூட வந்து போயிட்டாராம். அதை வந்து எல்லா சேனல்லையும் போட்டு அருகுறானுங்க. சரி, அது என்னடா அப்படின்னு பார்த்தா, அது அவருக்கும் ஒய்ஃபுக்கும் ஏதோ பிரச்சனையா, பத்தாவதுக்கு அவங்க மாமியார்லாம் வேறு ஏதோ அவங்களாலேயும் ஏதோ பிரச்சனையா. சரி, அதனால் வந்து இவர் வந்து பிரிஞ்சுட்டாராம் குடும்பத்தோடு. நான் என்ன கேட்குறேன், ஃபஸ்ட்டு எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க? ஏன்னா வந்து ஒரு கல்யாணன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ எல்லாமே வந்து கைகூடி வரணும். அப்படி வந்து எல்லாமே அமைஞ்சு பண்ணுறது தான் கல்யாணம். அந்த மாதிரி கல்யாணம் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. ஏன்னா நானும் வந்து ஒரு பயங்கரமான மொரட்டு சிங்கிள் தான். கல்யாணமே வந்து செட் ஆகாது நமக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறப்போ நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதை வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும்? ஏன்னா வந்து உங்களுக்கு பசங்களும் இருக்குது. சரி, அப்படின்ற போது நீங்கள் ஒரு சைடு வந்து பிரிஞ்சதுக்கு வந்து உங்கள் சைடு நியாயத்தெல்லாம் ஆன்லைனில் பரப்பினுக்கிறீங்க. அதே மாதிரி வந்து ஆர்த்தி ரவி அவங்க சைட்லேருந்து அவங்களால முடிஞ்ச நியாயத்தெல்லாம் வந்து ஆன்லைனில் ட்விட்டரில் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுனுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பரப்புறதுனால என்ன யூஸ் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வாய்க்கே நீங்களே தான் கழிச்சிக்கிறீங்க. ஒரு வந்து 2 பேருக்குமே செட் ஆகலான்னும் போது நீங்கள் வந்து சைலண்ட்டாக வந்து எங்கே பேசணுமோ அங்கே பேசி முடிச்சுக்கணும். அதை விட்டு ஆன்லைனில் போட்டு எல்லாருக்கும் நியூஸை பரப்பின்னு எல்லாரும் காரி துப்புற மாதிரி இருக்குது உங்கள் நிலமை. இதனால் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, என்ன மாதிரி மொரட்டு சிங்கிள்ஸ்லாம் ரொம்பவே பெருமை பண்ணுற அளவில் தான் இருக்குது. ஏன்னா வந்து மொரட்டு சிங்கிளாக தனியாக நிற்கிறது எந்தளவுக்கு கெத்து. இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ணின்னு மானத்தையே வாங்குறதுக்கு பதிலாக சொல்லும்போது நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நானாக சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து பண்ணுறது நான் இருந்தால் நீங்கள் வந்து மேரேஜே பண்ணிக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஜெயம் ரவி மட்டும் இல்லை, இந்த தனுஷ்க்கும் அது பிறந்தோம். அந்த மாதிரி வந்து மேரேஜே பண்ணாமல் என்ன மாதிரி வந்து மொட்டை சிங்களாக தனியாக இருந்தீங்கன்னா நல்லா மரியாதையோட நல்லா ஜாலியாக இருப்பீங்க. அதை விட்டு கல்யாணம்ன்ட்டு எல்லாரையும் கெத்துக்கின்னு இப்போ அந்த பசங்களும் பாவம் எவ்வளோ கடுப்பாக இருக்கும். அதுங்களுக்கும் சோஷியல் மீடியாவில் கலவரத்தை ஒன்று பண்ணின்னு எல்லாம் கைக்கு ஊற்றின்னு எல்லாம் தேவையாங்க? ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்க? நம்மளுக்கு வந்து ரொம்பவே கடுப்பாகுதுங்க நீங்கள் பண்ணுறது. ஸோ முடிஞ்சளவுக்கு அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சளவுக்கு ஒன்று சேர பாருங்கள். ஏன்னா வாழ்க்கை வந்து ஒரு வாட்டி தான், எல்லோரும் வந்து ஒத்துமையாக இருக்கணும். அப்படி ஒத்துமையாக இருக்க முடியலையா, நான் என்ன மாதிரி சிங்கிளாகவே இருங்க, ஜாலியாக இருந்துட்டு போங்க, எல்லாமே வந்து நம்மளுக்கு அமையும். ஸோ இந்த வீடியோ மூலிமா அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா ஒரு தாங்க முடியலங்க, வீடியோவில் நெட்டை திறந்தாலே இந்த நியூஸாக நிறைய ஓடி இருக்குது. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப மண்டை குடைச்சலாகுது. அதனால் கொஞ்சம் பார்த்து இருங்க. ஓகே, பாய்.